எக்ஸசைஸ் 6.1ல 6th சம் அதுல ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எல்ஹெச்எஸ் வந்து 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த சம் எப்படி சிம்பிளா போடலாம்னா கிராஸ் மல்டிப்ளை, ஏன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ்ல அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கலாம். இதுல இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், இந்த சைன் டேர்ம்ஸ்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ சைன் ஏ மைனஸ் சைன் பி அப்படியே வந்துடும் இன்டூ சைன் ஏ பிளஸ் சைன் பி. ஸோ இது அப்படியே ஒரு செட்டு. அதுக்கப்புறம் காஸ் ஏ மைனஸ் காஸ் பி, ஸோ அது கூட காஸ் ஏ பிளஸ் காஸ் பி. ஸோ இது ஆர்டர் மாத்தி கூட எழுதலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ டினாமினேட்டர்ல இது மொத்தமா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி இருக்கு, அடுத்து ஏ பிளஸ் பி இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏவோட வேல்யூ வந்து சைன் ஏ, அப்ப சைன் ஏ ஸ்கொயர் ஆர் சைன் ஸ்கொயர் ஏ, மைனஸ் பியோட வேல்யூ சைன் பி, அப்ப சைன் ஸ்கொயர் பி. ஸோ இதே போல அடுத்தது காஸ்க்கும் அதே போல எழுதலாம். ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏ டேர்ம் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அப்புறம் இது ரெண்டும் சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் பி, பி டேர்மா இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். ஆனா இதுல மைனஸ் சைன் இருக்கு, ரெண்டுத்திலுமே மைனஸ் சைன் இருக்கு. அப்ப மைனஸ் காமனா எடுத்துட்டு சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி, மைனஸ் காமனா எடுத்துட்டோம். அதனாலதான் இந்த காஸ் ஸ்கொயர் பிக்கு இங்க பிளஸ் வந்திருக்கு. ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ரெண்டுத்துக்கும் மைனஸ் வந்துடும். ஸோ சிம்பிளா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அதனுடைய வேல்யூ வந்து 1. அதே போல சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி, இதனுடைய வேல்யூ 1. ஸோ இது பேசிக் ஃபார்முலா தான். ஸோ நடுவில் மைனஸ் இருக்கிறனால மைனஸ், டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். நியூமரேட்டர்ல 1 மைனஸ் 1 இருக்கு, அதனுடைய வேல்யூ 0. அப்ப 0 பை எனிதிங் 0 தான். கடைசி ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் 6th செகண்ட் சம். ஸோ இதுல ரெண்டு பெரிய டேர்மா இருக்கு, அதனால நம்ம இந்த சம் வந்து எல்ஹெச்எஸ் ரெண்டா பிரிச்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து இதை தனியா எடுத்து அதுக்கு சம் தனியா போடலாம். கடைசியா எல்ஹெச்எஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ண போறோம். ஸோ பிளஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதுல நியூமரேட்டர்ல சைன் கியூப் ஏ பிளஸ் காஸ் கியூப் ஏன்னு இருக்கு. இங்க நம்ம ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே ஆன்சர் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி. இதுல ஏக்கு நேரா சைன் ஏ இருக்கு, பிக்கு நேரா காஸ் ஏ இருக்கு, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏக்கு நேரா சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ ஹோல் கியூப் மைனஸ் 3 இருக்கு, ஏக்கு நேரா சைன் ஏ, பிக்கு பதில காஸ் ஏ. அதே போல ஏக்கு பதில சைன் ஏ பிளஸ் எழுதிக்கணும், பிக்கு பதில காஸ் ஏ. அவ்வளவுதான், சிம்பிள். அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுலயும் சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ, இது வந்து காமனா இருக்கு பாருங்க. சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ, இதுல சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ. இதுல பவர் 3 இருக்கு, அதுல இருந்து இங்க பவர் 1 தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த 3 பவர்ல இருந்து 1 மட்டும் வெளியே எடுக்க போறோம். ஸோ சைன் ஏ பிளஸ் காஸ் ஏன்றது இதுல இருந்து வெளியே எடுத்திருக்கோம். அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், மீதி 2 பவர்ல இருக்குமா. ஸோ சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 சைன் ஏ காஸ் ஏ. இந்த டேர்ம் அப்படியே வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் இது மட்டும் தான். சிம்பிள், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சைன் ஏ பிளஸ் காஸ் ஏன்றத காமனா வெளியே எடுக்கணும். ஒரு பவர் தான் எடுக்க முடியும், ஏன்னா இதுல ஒரு பவர் தான் அதிகபட்சம் இருக்கு. அப்போ 1 பவர் வெளியே எடுத்துட்டோம்னா இதுல 3 பவர் இருக்கு, அப்போ வந்து 2 மாறிடும். இது ஃபுல்லத்தையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்ப ரிமைனிங் இது மட்டும் தான் வரும். அவ்வளவுதான். டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் சைன் ஏ பிளஸ் காஸ் ஏ, நியூமரேட்டர்ல அது இருக்கு, டினாமினேட்டர்லயும் அதே டேர்ம் இருக்கு. அப்போ அதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ வந்து சைன் ஏ, ஸோ இது சிம்பிளான ஃபார்முலா தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர், அப்ப சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் 2ab, அப்ப 2 சைன் ஏ காஸ் ஏ. ஏக்கு நேரா சைன் ஏ, பிக்கு நேரா காஸ் ஏ. அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு, மைனஸ் 3 சைன் ஏ காஸ் ஏ, அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இது நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா பார்த்தாச்சு. இதனுடைய வேல்யூ வந்து 1. அதுக்கப்புறம் இங்க 2 இருக்கு, இங்க மைனஸ் 3 இருக்கு. டேர்ம் வந்து சேம் தான், சைன் ஏ காஸ் ஏ சைன் ஏ காஸ் ஏ தான் இருக்கு. 2 மைனஸ் 3, அதனுடைய ஆன்சர் வந்து மைனஸ் 1. ஸோ அதாவது மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ டைரக்டா கூட எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது எல்ஹெச்எஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பண்ணியிருக்கோம். இதே போல இந்த செகண்ட் பார்ட் எடுத்து நெக்ஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த செகண்ட் பார்ட் மட்டும் எடுத்திருக்கோம். இதுலயும் அதே மாதிரியான ஃபார்முலா தான், ஆனா அந்த சைன் மட்டும் மாறும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. அப்ப ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ ஏக்கு நேரம் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ த ஹோல் கியூப் பிளஸ் 3, ஏக்கு பதில சைன் ஏ, பிக்கு பதில காஸ் ஏ, அடுத்து சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ அப்படியே இருக்கு.
இப்ப போன பார்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம sin a பிளஸ் காஸ் ஏன்றது வெளியே எடுத்தோம். இதுல sin a மைனஸ் காஸ் ஏன்றது வெளியே எடுக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மத்த எல்லாமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். சோ இதுல sin a மைனஸ் காஸ் ஏன்றது வெளியே எடுக்க போறோம். இதுல பவர் 3 இருக்கு. பவர் 1 தான் வெளியே எடுக்க முடியும். ஏன்னா இதுல பவர் 1 தான் அதிகபட்சம் இருக்கு. அப்ப காமனா பவர் 1 தான் எடுக்க முடியும். அப்ப sin a மைனஸ் காஸ் a வெளியே எடுத்தாச்சு. அப்போ பவர் 3ல ரிமைனிங் வந்து பவர் 2 இருக்கும். பிளஸ் 3 sin a காஸ் a இதை வெளியே எடுத்தாச்சு. டிவைடட் பை sin a மைனஸ் காஸ் a இது எதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் வந்து a minus b the whole square formula. So இத பிரிச்சோனா a square அப்ப sin square a plus b square cos square a minus 2 sin a cos a அதாவது minus 2ab. இது தெரியாதவங்களுக்காக இந்த ஃபார்முலாவை எழுதுறேன். a square plus b square minus 2ab. So இதுல a வந்து sin a, b வந்து cos a, அதை அப்படியே ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் கூட பிராக்கெட் பண்ணிக்கலாம் நீங்க. இதுல இருந்து இது வரைக்கும் இந்த டேர்முக்கு மட்டும் plus 3 sin a cos a அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a ஃபார்முலா படி 1 அதனுடைய வேல்யூ அதை நான் இங்க வந்து மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது 3 இருக்கு, இங்க -2 இருக்கு. 3 - 2 வந்து +1 sin a cos a. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். இங்க செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு LHS. அதை மொத்தமா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும். அதான் क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 - sin a cos a. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதுல எது கேன்சல் பண்ண முடியும்? மைனஸ் sin a cos a கேன்சல் பண்ணலாம். இதுல பிளஸ் sin a cos a கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் வந்து 1 + 1. ஆன்சர் வந்து 2 ஈக்குவல் டு RHS hence proved. சோ யூசிங் 1 and 2 னா 1 and 2 ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். LHS இத வந்து கேன்சல்லாம் பண்ண பிறகு 2ன்ற RHS கிடைச்சிருச்சு. எக்ஸர்சைஸ் 6.1ல 7thல ஃபர்ஸ்ட் பார்ட் if அப்படினு sin θ plus cos θ = √3 னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது வந்து क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க given. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா tan θ plus cot θ = 1ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுதான் இந்த பார்ட்ல போட்டிருக்கோம். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து given எடுத்துட்டு நான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ இது ரெண்டா பிரிச்சிருக்கேன். இந்த பக்கத்துல given அப்படியே எடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். அதை சிம்பிளா மாத்த போறோம். அவ்வளவுதான். அதை சிம்பிளா மாத்திட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோமோ அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். tan θ plus cot θ ன்னு எடுத்துக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ இதுல அந்த சிம்பிளிஃபை பண்ணோம்ல, இந்த பார்ட்ல சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம்ல, sin θ into cos θ = 1 ன்னு கடைசியா கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதை தான் இங்க எடுத்து யூஸ் பண்ண போறோம். அதான் இங்க யூசிங் 1 ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இப்ப சம்ம பார்க்கலாம். sin θ plus cos θ = √3. ஃபர்ஸ்ட் சம்ம வந்து என்ன ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுன்னு தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் சம்ம ஈஸியா போட்டுடலாம். क्वेश्चனை புரிஞ்சுக்கணும், அதுல இருந்து சம்ம எழுத தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் given அப்படியே எடுத்து எழுதிட்டு இங்க √3 இருக்கு. இது மாதிரி ஸ்கொயர் ரூட்ல இருந்தா நம்மளுக்கு கஷ்டம். அதனால அதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடணும். அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், இந்த சைடு ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும், √3 த ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கணும். சோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடு 3 ன்னு வந்துரும். இது a plus b த ஹோல் ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. சோ a ஸ்கொயர் வந்து sin ஸ்கொயர் θ plus b ஸ்கொயர் வந்து cos ஸ்கொயர் θ plus 2ab னா 2 sin θ cos θ equal to 3. sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ ஓட வேல்யூ வந்து 1. சோ அந்த 1ன்றது ரைட் ஹேண்ட் சைடு வந்தா 3 - 1 ஆயிடும். இது +1, ரைட் ஹேண்ட் சைடு வந்தா -1 ஆயிடும். 3 - 1 வந்து 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கிறத எழுதிட்டே வரோம். இப்போ இங்க 2ன்றது மல்டிப்ளைல இருக்கு. இது இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அதான் எழுதிருக்கோம். 2 divided by 2. சோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுனா 1 ஆயிடும். அப்ப sin θ into cos θ = 1. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? tan θ plus cot θ வந்து 1 ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. சோ அதுல LHS மட்டும் எடுத்துக்கலாம். tan θ plus cot θ. சோ tan θ உடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், sin θ by cos θ. அதே போல cot θ க்கு cos θ by sin θ நமக்கு தெரியும். இதுல டினாமினேட்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். sin θ into sin θ sin ஸ்கொயர் θ plus cos θ into cos θ cos ஸ்கொயர் θ divided by cos θ into sin θ இல்ல sin θ into cos θ னால எழுதலாம். நியூமரேட்டர் வந்து ஃபார்முலா sin ஸ்கொயர் θ plus cos ஸ்கொயர் θ அதனுடைய வேல்யூ 1. இங்க sin θ cos θ இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். sin θ into cos θ வந்து 1ன்ற வேல்யூன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ அதான் இங்க பார்த்தோம் 1 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ அதை எடுத்து இதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இந்த டினாமினேட்டர்ல அதுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். சோ 1 divided by 1 வந்து 1 தான். சோ RHS நமக்கு கிடைச்சிருச்சு, hence proof. நெக்ஸ்ட் 7th சம்ல செகண்ட் பார்ட். போன பார்ட் மாதிரியே தான் given எடுத்துக்கணும். given எடுத்து சிம்பிளிஃபை பண்ணனும். அந்த வேல்யூ எடுத்து இந்த LHS RHS ரெண்டுத்துலயுமே யூஸ் பண்ண போறோம். அதுதான் இதுல கொஞ்சோண்டு வித்தியாசம். போன சம் அதாவது 7thல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் அது மட்டும் தான் வித்தியாசம். சோ சம் பாப்போம். ஃபர்ஸ்ட் given எடுத்துக்கணும். √3 sin θ minus cos θ = 0. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த மைனஸ் cos θ இதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம். அப்ப பிளஸ் cos θ ஆயிடும்.
லெஃப்ட்ல √3 sin θ இருக்கு ஈக்குவல் டு ரைட்ல வந்து cos θ இருக்கு. அப்புறம் sin θ இருக்கு இங்க, இந்த பக்கம் இருக்க cos θவை இங்க டினாமினேட்டர்ல கொண்டு வந்துடணும். அப்ப டிவைட்ல வந்துரும் sin θ by cos θ ன்னு வந்துரும் ஈக்குவல் டு இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த √3 இங்க மல்டிப்ளைல இருக்கு, இது இந்த பக்கம் வந்தா √3 டிவைட்ல வந்துரும். ரொம்ப சிம்பிளா என்ன பண்றோம்னா sin θ cos θ அதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம். சோ sin θ by cos θ இதுக்கு ஃபார்முலா வந்து tan θ ஈக்குவல் டு 1/√3. tan θக்கு நீங்க டேபிள் படி பாத்தீங்கன்னா 1/√3 எப்போ வரும்னா θ உடைய வேல்யூ வந்து 13 இருக்கும்போது வரும். அப்ப θ வந்து 13 நம்ம டைரக்டா எழுதலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், கிவனை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த θ ஈக்குவல் டு 13 கொடுத்துருக்காங்களா, இதை கொண்டு போய் இந்த LHSலயும் போட போறோம், RHSலயும் போட போறோம். இதுல கிடைக்கிற ஒரு ஆன்சரும் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவல்னு ஷோ பண்ண போறோம். அதுதான் பண்ண போறோம் நெக்ஸ்ட். சோ θ ஈக்குவல் டு 30 எடுத்துட்டு போய் tan 3θ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் டு ஷோ இதுல வந்து LHS மட்டும் எடுத்துக்கலாம், tan 3θ அதுக்கப்புறம் RHS எடுத்துக்கலாம். சோ tan 3θனா θக்கு பதிலா 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 3 into 30 90. tan 90 ஓட வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட். சோ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதே போல ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஆஸ் பர் क्वेश्चन வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan square θ. இதுல θக்கு பதிலா 13 போட்டுருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். 3 tan 30 minus tan 30 θக்கு பதிலா 30 whole cube. கியூப்லாம் எழுதும்போது இது மாதிரி whole cubeனு எழுதிக்கலாம். divided by 1 minus 3 அப்படியே எழுதிக்கலாம். θக்கு பதிலா 30 tan 30 whole square. நெக்ஸ்ட் tan 30 ஓட வேல்யூ 1/√3. அப்ப 3 into 1/√3 minus 1/√3 the whole cube divided by 1 minus 3 tan 30 க்கு 1/√3 whole square. சோ இந்த ஸ்கொயர்லாம் கரெக்டா எழுதினாலே சிம்பிள் தான். அதுக்கு அடுத்தது இந்த 3 என்ற வேல்யூவை √3 into √3 நம்ம பிரிச்சு எழுதலாம். ஏன் அது மாதிரி எழுதுறோம்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத கேன்சல் பண்றதுக்காக எழுதுறோம். சோ இங்க 3ன்றத √3 into √3 ன்னு எழுதலாம், டினாமினேட்டர்ல √3 மைனஸ் 1/√3 கியூப் தானே இருக்கு, அப்ப 3 டைம் பிரிச்சு எழுதிக்கலாம். 1/√3 into √3 into √3 3 டைம் டிவைடட் பை 1 அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் எழுதிக்கலாம், 3 எழுதிக்கலாம். இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்ப அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப 3 into 1/3. சோ 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும், இங்க 1 தான் ரிமைனிங் இருக்கும். அப்போ 1 minus 1 டினாமினேட்டர்ல வரும். 1 minus 1 வேல்யூ என்ன, 0. சோ டினாமினேட்டர் எப்பயாவது 0 வந்துருச்சுனாலே அது அன்டிஃபைன்ட், அந்த வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட். இங்க நியூமரேட்டர்ல ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் சொல்றேன். இது நியூமரேட்டர் வந்து பெருசா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. சோ √3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரே √3 வரும், மைனஸ் இந்த √3 ஒன்னா சேர்த்துட்டோம்னா 3 ஆயிடும். சோ √3 the whole square அப்படின்னு வரும், அப்ப 3 ஆயிடும். இதெல்லாம் பேசிக் தான். அதுக்கடுத்து டிவைடட் பை இன்னொரு √3 இருக்கு, அதை கூட எழுதிக்கிறோம். இந்த ரெண்டு √3 சேர்க்கிறோம், 3 ஆயிடுச்சு. இந்த √3 அப்படியே எழுதிக்கிறோம். சோ நியூமரேட்டர்ல √3 minus 1/3√3 இருக்கு. நமக்கு நியூமரேட்டர் பத்தி இந்த சம்ல ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுனாலே அன்டிஃபைன்ட் எழுதலாம். அதனால நியூமரேட்டர் பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். சோ இதுவும் அன்டிஃபைன்ட், தேர்ட் ஈக்குவேஷன். சோ செகண்டும் தேர்டும் LHS RHS ரெண்டும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, 2 = 3. அப்ப LHS = RHS hence showed எழுதணும். எக்ஸசைஸ் 6.1ல 8th ஃபர்ஸ்ட் சம், இஃப் cos alpha by cos beta = m. இது ஒரு வேல்யூ, mக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதே போல nக்கு வந்து cos alpha by sin beta ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல தென் ப்ரூவ் தட், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த வேல்யூ வந்து சேம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்க போறோம். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல m² + n² into cos² beta இருக்கு. அதுல mக்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். mக்கு பதிலா cos alpha by cos beta அதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அதே போல nக்கு பதிலா cos alpha by sin beta அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். சோ m² னா cos² alpha by cos² beta பிளஸ் n வந்து cos² alpha by sin² beta. சோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம். இன்டூ cos² beta அப்படியே இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். இதுக்கு அடுத்தது டினாமினேட்டர் வந்து டிஃபரெண்டா இருக்கு, அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா cos² alpha into sin² beta பிளஸ் cos² alpha into cos² beta. சோ cos² alpha cos² beta அந்த ஆர்டர் கூட மாத்தி எழுதலாம், ஒன்னும் தப்பு இல்ல. டிவைட் பை cos² beta sin² beta into cos² beta. இப்போ இதுல இதுவும் சேம் டேர்ம், அதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். cos² beta cos² beta இருக்கு, ரிமைனிங் மட்டும் அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். சோ ரிமைனிங் அப்படியே எழுதிருக்கோம், cos² alpha sin² beta பிளஸ் cos² alpha cos² beta டிவைட் பை sin² beta. நெக்ஸ்ட் ஸ்டெப், டினாமினேட்டர்ல இருந்த sin² betaவை பிரிச்சிருக்கோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கோ செகண்ட் இந்த டேர்முக்கோ சைன் ஸ்கொயர் பீட்டாவை பிரிச்சிருக்கோம். அது மாதிரி ஏன் பிரிக்கிறோம்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக. ஸோ இது எதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப காஸ் ஸ்கொயர் ஆல்பா மட்டும் வரும். பிளஸ் இங்க வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்பா இருக்காது, அப்படியே எழுதிங்க. காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு பிரிச்சுக்கலாம். காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு பிரிச்சுக்கலாம். ஏன் அது மாதிரி பிரிக்கிறோம்னா இங்க சைன் ஸ்கொயர் பீட்டாவை கிட்டத்தட்ட சேமா கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்காக தான். ஏன் வந்து ஒன்னு பண்றோம்னு மட்டும் ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுங்க. அது புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சம்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு மாத்திக்கிறோம். அதுக்கு அடுத்தது இங்க பிராக்கெட்ல தானே இருக்கு, அப்ப இதையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணிடணும். காஸ் ஸ்கொயர் ஆல்பாவை இன்டூ 1 பண்ணா காஸ் ஸ்கொயர் ஆல்பா, காஸ் ஸ்கொயர் ஆல்பா இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படியே எழுதிக்கணும். மைனஸ் நடுவில் எழுதிக்கணும். டிவைட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இதுலயும் அதே தான் பண்ண போறோம். சைன் ஸ்கொயர் பீட்டா இதுக்கும் தனியா வரும், அதே போல இந்த பார்ட்டுக்கும் தனியா வரும். அப்ப காஸ் ஸ்கொயர் ஆல்பா பை சைன் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா சைன் ஸ்கொயர் பீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் பீட்டாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் கேன்சல் ஆயிடும். அப்ப இதுல காஸ் ஸ்கொயர் ஆல்பா மட்டும் மீதி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா காஸ் ஆல்பா பை சைன் பீட்டா, இது ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்கு. அப்ப காமனா ஸ்கொயர் கொண்டு வந்துடலாம். சோ நெக்ஸ்ட் காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் ஆல்பா பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பான்னு இருக்கு. சோ இதுல காஸ் ஸ்கொயர் ஆல்பாவும் கேன்சல், ஏன்னா இங்க பிளஸ் இங்க மைனஸ் வேல்யூ. காஸ் ஆல்பா பை சைன் பீட்டா இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்களா, என்னன்றதான் கொடுத்திருந்தாங்களா, என்ன தான் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப எண்ணுக்கு ஸ்கொயர், அப்ப என் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இதுதான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தது, கண்டுபிடிச்சிட்டோம். சோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் 8th செகண்ட் பார்ட், இஃப் காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிம்பிளா எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதை ஃபர்ஸ்ட் கொடுத்த இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம், அதே போல ஒய்ன்ற வேல்யூ எடுத்துக்கலாம். அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது கொடுத்ததை நம்மளுக்கு ஏத்தா போல நம்ம மாத்திக்க போறோம். சோ எக்ஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டாவா, காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாம், டான் தீட்டாவை சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு, அதனால கிராஸ் மல்டிப்ளை. சோ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா உடைய வேல்யூ வந்து 1 டிவைடட் பை சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூவை காட் தீட்டா பிளஸ் டான் தீட்டான்னு வச்சிடலாம 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சிம்பிளா மாத்திட்டோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அதே போல ஒய் வந்து சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை எடுக்க போறோம். சோ ஒய்க்கு பதிலா சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சீக்கன் தீட்டாவை எப்படி மாத்தலாம், 1 பை காஸ் தீட்டான்னு மாத்தலாம். இது வந்து காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டர் சேம் ஆகிறதுக்காக 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா அப்படி வச்சுக்கணும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்மளுக்கு ஃபார்முலா படி சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும், டிவைடட் பை காஸ் தீட்டா. சோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸும் ஒய்யும் தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம், அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ எடுத்துட்டு போய் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதுல எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யையும் எக்ஸ் ஒய் ஸ்கொயரையும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் அதுல பவர் 2/3 எல்லாம் போட போறோம். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எடுத்துக்கலாம். இதுல எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதை எழுதிங்க. ஹோல் ஸ்கொயர், ஏன்னா வந்து இங்க ஸ்கொயர் இருக்கு. இன்டூ ஒய்யோட வேல்யூ தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. சோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர்ன்றது இது உள்ளார கொண்டு வந்துட வேண்டியதான். சோ 1 ஸ்கொயர் 1 தான், எல்லா டேர்முக்கும் இந்த ஸ்கொயர் கொண்டு வரணும். 1 ஸ்கொயர் வந்து 1 தான். சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதுல சைன் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிடுது. காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க காஸ் பவர் 1 தீட்டா, அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தனா காஸ் பவர் 3 தீட்டா ஆயிடும். இது தேர்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இதுல எக்ஸோட வேல்யூ என்ன, 1 பை சைன் தீட்டா பிளஸ் இன்டூ காஸ் தீட்டா, 1 பை சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா இன்டூ ஒய்யோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. இதுக்கும் ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படியே எழுதிட்டு இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த ஸ்கொயர் எடுத்து உள்ளார வரும்னு சொன்னோமா, எல்லாத்துக்குமே வரும். அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து ஸ்கொயர் பண்ணா சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. சோ அதுக்கு அடுத்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்ப்போம். இங்க ஒரு சைன் தீட்டா இருக்கு, இங்க 4 சைன் தீட்டா இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணலாம். ஒரு சைன் தீட்டாவை மட்டும் கேன்சல் பண்ணா பவர் 3 வந்துடும். அப்ப சைன் பவர் 3 தீட்டா டிவைடட் பை, சோ இதையும் ஒன்னா சேர்க்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க காஸ் பவர் 1 தீட்டா இருக்கு, அப்ப காஸ் பவர் 3 தீட்டா ஆயிடும். அப்ப சைன் பவர் 3 தீட்டா டிவைட் பை காஸ் பவர் 3 தீட்டா. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். சோ இப்போ தேர்டு ஃபோர்த்னு ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான், சிம்பிளா.
சோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். LHS ஈக்குவல் டு இதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பதிலா x ஸ்கொயர் y க்கு பதிலா 1 by cos cube theta. சோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம். அப்புறம் x y ஸ்கொயருக்கு பதிலா ஃபோர்த் ஈக்குவேஷன் sin cube theta divided by cos cube theta. சோ இதையும் யூஸ் பண்ணியாச்சு. சோ அடுத்தது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்டெப்லாம் ஜஸ்ட் பவரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், பவரை எப்படி கேன்சல் பண்ணணும்ட்டு. சோ இதுல 2/3 இருக்கா, 2/3ன்றது 1க்கும் வரும், அதே போல இதுக்கும் வரும். 1க்கு 2/3 வந்ததுன்னா அது எப்படி இருந்தாலும் 1 பவர் எனிதிங் இஸ் 1 தான். 1 பவர்ல எது இருந்தாலும் 1 தான் ஒரு ஆன்சர். சோ cos cube thetaல இந்த கியூப் எடுத்துங்க, இந்த 2/3 எடுத்துங்க, அதை மட்டும் தனியா பிரிச்சுங்க. 3 into 2/3, 3 into 2/3. அதுல இங்க 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் 2 தான் இருக்கும். அப்போ 1 by cos square theta இதை சொல்லலாமா? இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் மைனஸ் sin cube theta by cos cube theta இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே கியூப் இருக்கு. அப்ப நான் மொத்தமா சேர்த்து ஒரே கியூப் எழுதிக்கிறேன். sin theta by cos thetaக்கு மொத்தமா சேர்த்து ஒரே கியூப் எழுதிக்கிறேன். இன்டூ இங்க 2/3 இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். இதையும் அதே போல கேன்சல் பண்ணலாம். 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 மட்டும் வரும். இந்த 2வும் இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். ஏன்னா எப்பயுமே ஹோல் பிராக்கெட் போட்டா ரெண்டுத்துக்குமே வரும். அப்ப sin square theta divided by cos square theta அதுதான் இங்க எழுதிருக்கோம். சோ 1 by cos square theta minus sin square theta by cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த டினாமினேட்டர்ல cos square theta இருந்ததுல, சோ 1க்கும் cos square theta இருந்தது, sin square thetaக்கும் cos square theta தான் இருந்தது டினாமினேட்டர். சோ அதை மொத்தமா சேர்த்து எழுதிக்கிறோம். நியூமரேட்டரை அப்படியே ஒன்னா கேக்குறோம். 1 minus sin square theta. 1 minus sin square theta ஃபார்முலா நம்மளுக்கு cos square theta தெரியும். So cos square theta divided by cos square theta. அப்ப ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 1 out of the answer equal to 1 equal to RHS, hence proved. Exercise 6.1ல 9thல first problem. If sin theta plus cos theta equal to p. p என்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதே போல q என்றதுக்கு secant theta plus cosecant theta இன்னொரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? Then prove that q into p square minus 1 equal to 2p ன்னு ப்ரூவ் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பண்ண சம்லலாம் என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான் பண்ண போறோம். p என்ற வேல்யூ எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம். நம்மளுக்கு இந்த இதை ப்ரூவ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்றோம். என்ன பண்றோம்னா p ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இங்க p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு பாருங்க, அதை கண்டுபிடிக்கிறோம். அதே போல q கொடுத்துருக்காங்கல்ல, அதை சிம்பிளிஃபை பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது qவையும் இந்த qவையும் அதனுடைய வேல்யூவையும் p ஸ்கொயர் மைனஸ் 1 அதனுடைய வேல்யூவும் எடுத்து LHSல சப்ஸ்டியூட் பண்றோம். கடைசியா நம்மளுக்கு 2pன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pன்றதை அப்படியே எடுத்துக்கலாம். sin theta plus cos thetaன்றதை அப்படியே எடுத்துக்கலாம். சோ இதுல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போறோம். ஏன் இதை பண்ணணும் முத புரிஞ்சுங்க. நம்ம என்ன கொண்டு வரணும்னு சொன்னேன்? p ஸ்கொயர்ன்றதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அப்ப p ஸ்கொயர்னா நம்ம கொஸ்டின்ல கொடுத்தது வந்து வெறும் p தான் கொடுத்திருக்காங்க. அந்த p லெட்டரை p ஸ்கொயர்னு மாத்தணும். அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம். இது வந்து pன்றது p ஸ்கொயர் ஆயிடும், ஈக்குவல் டு sin theta plus cos theta த ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். சோ a plus b த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து a ஸ்கொயர், சோ sin ஸ்கொயர் theta plus b ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta plus 2ab. அப்ப 2 sin theta into cos theta. அவ்வளவுதான். சிம்பிளா a plus b the whole square ஃபார்முலா. சோ இது a, இது b தெரியாதவங்களுக்காக. சோ நெக்ஸ்ட் sin square theta plus cos square theta அதனுடைய வேல்யூ வந்து 1 plus 2 sin theta cos theta அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க p ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஸ்டெப் வரைக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன வேணும்? p ஸ்கொயர் மைனஸ் 1 வேணும். அதையே அப்படியே எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் -1 சேர்த்துக்கணும். சோ இது கூட p ஸ்கொயர் -1 சேர்த்துக்கணும். அதே போல 1 plus 2 sin theta cos theta இருக்கா, இதுக்கு கூட -1 சேர்த்துக்கணும். சோ இது மாதிரி சேர்த்தா என்ன ஆகும்? சோ இங்க 1 இருக்கு, இங்க -1 இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 2 sin theta cos theta இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்திருந்த p என்ற லெட்டரை அதனுடைய வேல்யூவை p ஸ்கொயர் -1 மாத்தி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் qன்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்களா, அதை எடுத்துக்கலாம். secant theta plus cosecant theta இருக்கு. secant theta எப்படி மாத்தலாம்? 1 by cos theta ன்னு மாத்தலாம். cosecant theta 1 by sin theta ன்னு மாத்தலாம். இது ரெண்டு டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு, அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 into sin theta plus 1 into cos theta divided by sin theta into cos theta. சோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இதுல LHS எடுத்துக்கலாம். LHS என்ன? q into p square minus 1. சோ q க்கு பதிலா q எங்க இருக்கு? இதுல இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். sin theta plus cos theta divided by sin theta into cos theta அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். into p square minus 1 இது மொத்தத்துக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? 2 into sin theta into cos theta அதை இங்க எழுதிக்கலாம். சோ இதுல இதையும் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டும் சேம் டேர்ம். 2 மட்டும் இருக்கு, sin theta plus cos theta இருக்கு, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுல sin theta plus cos theta இருக்கா, அதனுடைய வேல்யூ என்ன? sin theta plus cos theta உடைய வேல்யூ வந்து p லெட்டர். சோ அந்த p-ன்றதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 2 into p. அப்ப 2p-ன்றதா RHS கிடைச்சிட்டு பாருங்க, equal to RHS, hence proof. நெக்ஸ்ட் 9thல செகண்ட் பார்ட். If
sin theta into 1 plus sin square theta equal to cos square theta. இது வந்து given கொடுத்துட்டாங்க. Then prove that. So இது போல cos power 6 theta, cos power 4 theta, cos square theta இது போலலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கான கொடுத்தது வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பவர் 6ல எல்லாம் மாத்த போறோம். ஸோ இந்த சம்ல நம்ம சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா given அப்படியே எடுத்துக்க போறோம். ஸோ இதுல பவர் 2 தான் அதிகபட்சம் இருக்கு. இதை நம்ம ஆனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணி பவர் 6ஆ மாத்த போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்டெப்பா பார்ப்போம். sin theta into 1 plus sin square theta equal to cos square theta இது அப்படியே இருக்கு. ஸோ இதுல ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னா என்னன்னா எல்லா டேர்மையும் ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். sin thetaவை sin square theta. ஸோ 1 plus sin square theta இருக்கா அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ஈக்குவல் டு cos square theta இருக்கா அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது போல பண்ணிட்டு sin square theta இருக்குல்ல இத 1 minus cos square theta எழுத போறோம். ஏன் இது போல மாத்திரம்னா sin square theta or sin thetaவை ஏன் cos thetaன்னு மாத்திரம்னா ஏன்னா நம்மளுக்கு क्वेश्चनல cos theta தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப sin thetaவை cos thetaவை மாத்தணும். அதை எப்படி மாத்தலாம்? sin square theta equal to 1 minus cos square thetaன்னு மாத்தலாம். நெக்ஸ்ட் 1 அப்படியே எழுதிங்க. இந்த sin square thetaக்கு பதிலா நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த sin square thetaக்கு பதிலா 1 minus cos square thetaன்னு திரும்ப பிரிச்சு எழுதுறோம். ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு ஈக்குவல் டு. ஸோ இந்த 2 into 2 ஆச்சுன்னா 4 ஆயிடும். cos theta பவர் 4 அப்ப cos பவர் 4 theta. சிம்பிளா என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்தது எடுத்திருக்கோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிருக்கோம், sin thetaவை cos thetaவை மாத்திட்டோம். நெக்ஸ்ட் இங்க cos thetaன்றது நிறைய இருக்கு. ஸோ அது போல நம்மளுக்கு நிறைய இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கும், சம் போடுறதுக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால cos thetaவை சும்மா சீன் எடுத்துக்கலாம். cos பவர் 1 theta அதாவது சிம்பிளா cos thetaவை தான் சீன் எடுத்துக்கிறோம். அது போல சீன் எடுத்தோம்னா 1 மைனஸ் cos thetaக்கு பதிலா சீன் போடணுமா, ஆனா ஸ்கொயர் இருக்கு அதை கரெக்டா போடணும். அடுத்து 1 plus 1 2 மைனஸ் cos thetaக்கு பதிலா c இங்க ஒரு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்படியே ஸ்டெப்பா பார்த்தாலே ஈஸி தான். ஈக்குவல் டு cos thetaக்கு பதிலா c பவர்ல 4. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போறோம். இது cos theta எல்லாத்தையுமே c மாத்தின பிறகு அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 1 minus c ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு இங்க a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறேன் a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ a ஸ்கொயருக்கு ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4. அடுத்து b ஸ்கொயருக்கு பதிலா c ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். b ஓட வேல்யூ c ஸ்கொயர், b ஓட வேல்யூ c ஸ்கொயர், அதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஸ்கொயர் பவர்ல ஸ்கொயர் அப்ப 2 into 2 4 ஆயிடும். c பவர் 4 ஆயிடும். மைனஸ் 2 அப்படியே எழுதிங்க. a க்கு பதிலா 2 எழுதிங்க, b க்கு பதிலா c ஸ்கொயர் எழுதிக்கணும். அவ்வளவுதான். ஈக்குவல் டு c பவர் 4. நெக்ஸ்ட் 1 minus c ஸ்கொயர் அப்படியே வச்சீங்க. 4 plus c பவர் 4 இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 2s are 4 c ஸ்கொயர். இப்போ இது வரைக்கும் அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க இன்னொரு டேர்ம் இருக்கு. இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 1 எடுத்து இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறோம். 1ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதே தானே வரும். 4 plus c பவர் 4 நான் அப்படியே ஒண்ணா சொல்றேன் மைனஸ் 4c ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் c ஸ்கொயர் எடுத்து ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் c ஸ்கொயர் இன்டு 4 மைனஸ் 4c ஸ்கொயர். ஸோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். சி பவர் 2 இருக்கு, சி பவர் 4 இருக்கு. பவர் ஆட் பண்ணும். 2 plus 4 6. ஸோ இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 எழுதிங்க. சி பவர் 2 இருக்கு, இங்க சி பவர் 2 இருக்கு. 2 plus 2 வந்து பவர்ல 4 ஈக்குவல் டு சி பவர் 4. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்ப்போம். 4 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு சி பவர் 4 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு சி பவர் 4 இருக்கு, ரெண்டும் கேன்சல். அதுக்கு அடுத்தது மைனஸ் 4 இது 2 சி ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் 8 சி ஸ்கொயர் ஆயிடும். மைனஸ் சைனா அப்போ 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் 8 போடணும். மைனஸ் 8 சி ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அடுத்தது மைனஸ் சி பவர் 6 அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் 4 சி பவர் 4 அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 0 வந்துடும். நெக்ஸ்ட் நம்பரை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 4 நம்பர் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த சின்ற லெட்டர்லாம் வருது இல்ல, அதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த சின்ற லெட்டர்ல இது ரெண்டுத்திலயும் மைனஸ் வருது. ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா அந்த ரெண்டுத்திலயும் பிளஸ் வந்துடும். அப்ப 8 சி ஸ்கொயர் சி பவர் 6 பிளஸ் இங்க பிளஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்தா மைனஸ் ஆயிடும். 4 சி பவர் 4. சோ இது நம்ம கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஸ்டின்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல தான் 4ன்ற அந்த நம்பர் வந்தது. ப்ரூவ் பண்றதுக்கு ப்ரூவ் பண்ண போறோம்ல, அதுல ரைட் ஹேண்ட் சைடு தான் 4 வந்து அப்போ 4 இந்த பக்கம் வச்சுக்கலாம், மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதான் எழுதிருக்கோம். சோ இங்க எழுதுனதுல பவர் 6 அத ஃபர்ஸ்டும் பவர் 4 அதுக்கு அடுத்து பவர் 2னு மாத்தி எழுத போறோம். அதான் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. சி பவர் 6 ஃபர்ஸ்ட் மைனஸ் 4 சி பவர் 4 செகண்ட் 8 சி ஸ்கொயர் தேர்டு ஈக்குவல் டு 4. சி ஓட வேல்யூ நம்ம என்ன ஏற்கனவே வச்சிருக்கோம், காஸ் தீட்டா தானே வச்சிருக்கோம். அப்போ அந்த சிக்கு பதிலா காஸ் தீட்டான்னு போடணும். காஸ் தீட்டா பவர்ல 6 மைனஸ் 4 எழுதிங்க, காஸ் தீட்டா பவர்ல 4 பிளஸ் 8 எழுதிங்க.
c வந்து cos theta பவர்ல 2 ஈக்குவல் டு 4. ஸோ இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க அது கிடைச்சிருச்சு. ஸோ கொஸ்டின்ல இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க LHS ஈக்குவல் டு RHS hence provedன்னு எழுதணும். எக்ஸசைஸ் 6.1ல 10th சம் கிவன் வந்து இஃப் cos theta by 1 plus sin theta ஈக்குவல் டு 1 by a ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து கிவன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பண்ணது தான், அதே மெத்தட் தான். ஸோ கொடுத்ததை ஃபர்ஸ்ட் கிவன் கொடுத்தாங்கல்ல அதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபைடா மாத்திக்கணும். இங்க வந்து 1 by a இருக்கு, ஆனா நம்மளுக்கு a ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. என்ன பண்ண போறோம்னா இந்த 1 by a முதல் a கண்டுபிடிக்க போறோம். அந்த a கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து a ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அந்த a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1 கண்டுபிடிப்போம், a ஸ்கொயர் பிளஸ் 1 கண்டுபிடிப்போம். அப்புறம் கிடைச்ச ஆன்சர் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போறோம். இவ்வளவுதான் மெத்தட். இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம். இதுல 1 by a இருக்கு, இந்த a இந்த பக்கம் கொண்டு போக போறோம். அப்பதான் நியூமரேட்டர்ல வரும். ஏன்றது இங்க டினாமினேட்டர்ல இருக்கு, இந்த பக்கம் போனா நியூமரேட்டர்ல வந்துருச்சு. ஈக்குவல் டு சோ இது இந்த பக்கம் போகுது. அப்போ 1 பிளஸ் சைன் தீட்டா மேல வந்துரும், 1 பிளஸ் சைன் தீட்டா. இந்த காஸ் தீட்டா கீழே வந்துரும். அப்ப டிவைட் பை காஸ் தீட்டா. சோ a ஓட வேல்யூ கிடைச்சிச்சு. நம்மளுக்கு a ஸ்கொயர் வேணுமா? அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங்னா சிம்பிளா aன்றது a ஸ்கொயரா மாறிடும். ஈக்குவல் டு 1 பிளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ்க்கும் ஸ்கொயர் வேணும். சோ இது வந்து மொத்தமா ஸ்கொயர் பண்றோம்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் வரும், நியூமரேட்டருக்கு வரும், டினாமினேட்டருக்கு வரும். அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டர்ல வரும். நெக்ஸ்ட் இது a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab தெரியுமா? a ஓட வேல்யூ 1. அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் b ஓட வேல்யூ sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர். சோ sin தீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2 இன்டு a க்கு பதிலா 1. சோ 2 இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 2 இன்டு 1 இன்டு b ஓட வேல்யூ sin தீட்டா. சோ அப்ப 2 sin தீட்டான்னு எழுதிக்கலாம். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிக்கலாம். இது வந்து a ஸ்கொயர். So 1 plus sin square theta plus 2 sin theta divided by cos square theta. இது வந்து a square ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன், a square minus 1 கண்டுபிடிக்கணும். அதே போல அதுக்கு அடுத்து a square plus 1 கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் a square minus 1. a square உடைய வேல்யூ, a square ஓட வேல்யூ இது மொத்தம். அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. இந்த மைனஸ் 1 கூட சேர்த்துங்க. அதுக்கு அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர்ல டிஃபரெண்டா இருக்கு. இங்க வந்து டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கு, cos square theta ன்னு மாத்தணும். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சோ cos square theta இங்க மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம். டிவைடட் பை டோட்டலா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் சோ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 சைன் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கிறத இந்த 1ஐயும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ஒன்னா சேர்த்துக்கிறோம். இந்த 1ஐயும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் ஏன் அது மாதிரி ஒன்னா சேர்க்கணும்னா நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஃபார்முலா கிடைக்கும். அதுக்காக தான் இதை பண்றோம். சோ சிம்பிளா 1ஐயும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்னா சேர்க்கிறோம். ரிமைனிங் அப்படியே ஒன்னா எழுதிக்கிறோம். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 sin தீட்டா டினாமினேட்டர்ல காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே எழுதிக்கிறோம். சோ இதுல 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு sin ஸ்கொயர் தீட்டா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எழுதுறோம். சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிருக்கோம். மத்ததெல்லாம் அதே தான். இப்போ இதுல பார்த்தோம்னா sin ஸ்கொயர் தீட்டான்னு இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. அப்ப 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? சோ இந்த sin ஸ்கொயர் தீட்டாவும் sin ஸ்கொயர் தீட்டா ஒன்னா சேர்த்து 2 sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 sin தீட்டா அப்படியே எழுதிக்கலாம். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 1 ஓட வேல்யூ. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இதே போலதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல a ஸ்கொயர் மைனஸ் 1, அதே போலதான். ஆனா a ஸ்கொயர் பிளஸ் 1 நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ பிளஸ் 1 a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். இது அப்படியே a ஸ்கொயர். சோ a ஸ்கொயர் மட்டும் தான் இது. பிளஸ் 1 கூட எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சோ காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் இந்த sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எழுத போறோம். ஏன்னா அது ஃபார்முலா. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலாக்காக இதையும் ஒன்னா சேர்த்து எழுதுறோம். இந்த 1 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 2 sin தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறோம். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 1 ஃபர்ஸ்ட் அப்படியே இருந்தது, அதை எழுதிக்கணும். பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு அதுக்கு 1 வந்திருக்கு. பிளஸ் 2 sin தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்து 1 பிளஸ் 1 2 பிளஸ் 2 sin தீட்டா டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2ன்றது நியூமரேட்டர்ல காமனா எடுத்துக்கலாம். காமனா எடுத்துட்டோம்னா 2 காமனா எடுத்துட்டோம்னா இங்க 1 வரும். பிளஸ் இங்க 2 காமனா எடுத்துட்டோம்னா வெறும் sin தீட்டா தான் வரும். டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். அதை யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்லயும் a ஸ்கொயர் மைனஸ் 1 அண்ட் a ஸ்கொயர் பிளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த a ஸ்கொயர் மைனஸ் 1 a ஸ்கொயர் பிளஸ் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 வேல்யூ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ஸ்கொயர் பிளஸ் 1 வேல்யூ வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி பண்ண போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அதான் இங்க எழுதியிருக்கோம். LHS அதாவது கொடுத்த கொஸ்டின்ல LHS மட்டும் எடுத்துக்கிறோம். a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் 1. சோ அதை எடுத்துக்கிட்டோம். அதுல a ஸ்கொயர் மைனஸ் 1 தனியா ஆக்கிக்கிறோம். இன்டூ 1 டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் 1 தனியா எழுதிக்கிறோம். சோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்?
நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். a ஸ்கொயர் மைனஸ் 1 செகண்ட் ஈக்குவேஷன் படி இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது. ஸோ இது ஃபுல்லா ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 1க்கு. அதுக்கப்புறம் a ஸ்கொயர் பிளஸ் 1 இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். a ஸ்கொயர் பிளஸ் 1 டினாமினேட்டர்ல இருக்கு. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் தலைகீழ் எழுதணுமா? தலைகீழ் எழுதுனா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா மேல வந்துடும், டிவைடட் பை 2 into 1 plus sin தீட்டான்றது வந்துடும். ஸோ இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பார்ப்போமா, இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 2 sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 sin தீட்டா. ஸோ அதுல 2 காமனா எடுத்துக்கலாம். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin தீட்டா வந்துடும். இதுல டினாமினேட்டர்ல 2 into 1 plus sin தீட்டா, அது ஏற்கனவே காமனா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin தீட்டான் இருக்க ரெண்டுத்துலயுமே sin தீட்டான்றது பொதுவா இருக்கு. அப்ப அந்த sin தீட்டாவை வெளியே எடுக்கலாமா? அப்ப sin தீட்டாவை வெளியே எடுத்தோம்னா ஸோ இந்த இடத்துக்கு பதில ஸோ இந்த இடத்துல ஒரு sin தீட்டாவை வெளியே எடுத்துட்டோம். ஸோ நான் அந்த ஸ்டெப்பை இது மாதிரி எழுதுறேன். sin தீட்டாவை வெளியே எடுத்துட்டோம்னா இங்க மீதி வந்து sin தீட்டான் இருக்கும், பிளஸ் இதை ஒன்னு வெளியே எடுத்துட்டோம், அப்போ 1 தான் மீதி இருக்கும். ஸோ இதை sin தீட்டா இன்டூ sin தீட்டா பிளஸ் 1 எழுதலாம், இல்ல sin தீட்டா இன்டூ இது அப்படியே மாத்தி எழுதலாம் 1 plus sin தீட்டான்னு எழுதலாம். ரெண்டும் கரெக்ட் தான். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவும் சொல்றேன். ஸோ இதுல இருந்து இப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட இப்படி எழுதலாம். ஸோ இதுல ஏன் இது மாதிரி மாத்தி எழுதிருக்குன்னா 1 plus sin தீட்டா டினாமினேட்டர்லயும் 1 plus sin தீட்டா, இது ரெண்டும் கேன்சல் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்கு? sin தீட்டா மட்டும் இருக்கு. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் டு RHS எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடும்.